கட்சியை தலித்துக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் திருமாவளவன். அந்த மக்களுக்கு திருமாவளவனை தவிர வேறு யாரையும் தெரியாது. அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி, இதுதான் அந்த மக்களுக்கான கோஷம். இந்த கோஷத்தை சொல்லுவதற்கு ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எத்தனை அர்ஜுன் ரெட்டிகள் வந்தாலும், எத்தனை தடா பெரியசாமி வந்தாலும், எத்தனை செல்வ தொகை வந்தாலும் அந்த கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திருமாவளவனால் சுயம்புவாக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியை நீங்கள் 90களில் மலைச்சாமி என்பவர் உருவாக்குறார். 1980களில் அவர் மதுரையை சேர்ந்தவர். தலித் பேந்தர் அவர் தான் உருவாக்கி நடத்திட்டு இருக்கார். அவர் இறந்துடுறார். இறந்த பிறகு திருமாவளவனுக்கு இவர் பூர்வீகம் அங்கனூர், திருச்சி மாவட்டம். முதல்ல இப்போ தான் அரியலூர், முதல்ல திருச்சி தான். அப்போது இங்கேருந்து மதுரை போகிறார், அரசு வேலைக்காக போகிறார். பேரன்சி டிபார்ட்மெண்ட்டில் தடய அறிவியல் துறையில் ஒரு அரசு ஊழியர். அப்போ இவருக்கு அரசு ஊழியர் வேலையை பார்ப்பதா இல்லை அது தலித் மக்களுக்காக போராடுவதா, மலைச்சாமி மரணத்துக்கு பிறகு நடந்த விஷயம். அப்போ சரி, மக்கள் பாவம், அடித்தட்டு மக்கள் தளத்திலே இருக்காங்க, இவர்களுக்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை. அப்போ இவரால் பட்டி தொட்டியெல்லாம் போய் உருவாக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. யார் வந்தாலும் அதை அசைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. பல முயற்சி நடந்துருச்சு. செல்வ பிறந்தை அப்படி தான் முடிவு பண்ணார், ஒன்றும் நடக்கலை. தடா பெரியசாமி, இப்படி பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க.